வணக்கம். இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் நம்ம ஓட்டு, நம்ம உரிமை, நம்ம சக்தி. இந்த தேர்தல் நடைமுறைகள், விதிகள், உங்களுக்கான உரிமைகள்னு எல்லாத்தையும் பத்தி தெளிவா முழுமையா உங்களுக்கு புரியற மாதிரி பார்க்க போறோம். வாங்க. முதல்ல ஒரு பிரபஞ்ச விதியோட ஆரம்பிக்கலாம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்க எதை செய்றீங்களோ அதுவே தான் உங்களுக்கு திரும்ப வரும். அதே மாதிரிதான் தேர்தல்ல நாம எடுக்கிற ஒரு சின்ன முடிவு அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம வாழ்க்கைய, நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை, நம்ம பிள்ளைகளோட படிப்பை தீர்மானிக்க போகுது. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்தா நல்ல எதிர்காலம் அமையும். தப்பான முடிவு எடுத்தா அதோட விளைவுகளையும் நாம தான் சந்திக்கணும். இதுதான் ஜனநாயகத்தோட அடிப்படை விதி. பாருங்க, ஆப்ரஹாம் லிங்கன் எவ்ளோ அழகா சொல்லியிருக்காரு. உங்க கையில இருக்கிற அந்த வாக்குச்சீட்டு இருக்கு பாருங்க, அது ஒரு துப்பாக்கி குண்டை விட ரொம்ப ரொம்ப வலிமையானது. ஏன்னா குண்டு அழிக்கும், ஆனா உங்க ஓட்டு உருவாக்கும். ஒரு நல்ல ஆட்சிய, ஒரு நல்ல சமூகத்தை, ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்கும் சக்தி அதுக்கு இருக்கு. அந்த வலிமையை சரியா பயன்படுத்துறது நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் தான் இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடியே பிளேட்டோ மாதிரி பெரிய மேதைகள் எல்லாம் நம்மளை எச்சரிச்சுட்டு போயிருக்காங்க. நாம ஓட்டு போடாம எனக்கு எதுக்கு அரசியல்னு ஒதுங்கி நின்னா என்ன நடக்கும் தெரியுமா? நம்மள ஆள்றதுக்கு தகுதியே இல்லாதவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க. அப்புறம் வந்ததுடா ஆப்புன்னு 5 வருஷத்துக்கும் புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். அதுக்கு நாமளே போய் நம்ம கடமையை செஞ்சுட்டு வந்துட்டா அந்த பிரச்சனையே இல்ல இல்லையா? சரி, தத்துவம் எல்லாம் போதும். இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதோ. முதல்ல உங்க ஓட்டு உங்க எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்குதுன்னு பாப்போம். அப்புறம் வாக்குச்சாவடிக்குள்ள என்ன நடக்கும், எப்படி சரியா ஓட்டு போடுறது, ஒருவேளை அங்க ஏதாவது சிக்கல் வந்தா அதை எப்படி சமாளிக்கிறது, இந்த மிஷினை நம்பலாமா, கடைசியா நம்ம உரிமை என்ன, கடமை என்ன, நீ எல்லாத்தையும் படிப்படியா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, நாம ஒவ்வொரு நாளும் வீட்ல ராத்திரி சாப்பாட்டு நேரத்துல குடும்பத்தோட பணத்தை பத்தி, சேமிப்பை பத்தி, எதிர்கால திட்டங்களை பத்தி பேசுறோம் இல்லையா? எதுக்கு? அப்பதான் நம்ம குடும்பத்தோட நிதி நிலைமை நல்லா இருக்கும். அதே மாதிரிதாங்க தேர்தல பங்கெடுக்கிறதும். அது நம்ம சமூகத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்குது. அதனால உங்க ஓட்டுங்கிறது சும்மா விரல மை வைக்கிற ஒரு விஷயம் இல்ல. அது உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்கும் உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கும் நீங்க போடுற ஒரு முக்கியமான முதலீடு. நம்ம குழந்தைங்களுக்கு ஒழுக்கம், மரியாதை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறோம். நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். அதே மாதிரி இந்த ஓட்டோட மதிப்பையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க ஓட்டு போட போற அன்னிக்கு நீங்க உங்க கடமைய செய்யறத அவங்க பார்க்கணும். அதுதான் அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம், உண்மையான சொத்து. சரி, இப்ப வாங்க நேரா வாக்குச்சாவடிக்குள்ளேயே ஒரு பயணம் போவோம். அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க உள்ள போனதும் வரிசையா 3 ஆபீசர்ஸ் உட்கார்ந்திருப்பாங்க. அவங்கள பார்த்து யார்ரா நீங்களாம்னு மனசுக்குள்ள குழம்பிக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கியமான வேலை இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 3 பேரும் தான் உங்க ஓட்டோட பாதுகாவலர்கள். முதல் அதிகாரி, அதாவது PO1, நீங்க யாரு, உங்க ஐடி கார்டு சரியா இருக்கான்னு வாக்காளர் பட்டியலை வச்சு சரி பாப்பாரு. 2வது அதிகாரி PO2 உங்கள பதிவேட்டுல பதிவு செஞ்சுட்டு உங்க விரல்ல அழியாத மெய்ய வைப்பாரு. 3வது அதிகாரி PO3 நீங்க ஓட்டு போடுறதுக்காக EVM கண்ட்ரோல் யூனிட்டை ரெடி பண்ணுவாரு. இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. ஒருத்தர் வேலைய இன்னொருத்தர் செக் பண்றதால இங்க எந்த தவறும் நடக்க வாய்ப்பில்ல. நம்மள நிறைய பேருக்கு ஓட்டு போடுறது ரொம்ப சுலபமான, நேரடியான ஒரு வேலைதான். இருந்தாலும் அந்த நடைமுறைகளை ஒரு தடவை வரிசையா பாத்துடலாம். என்னடா இது சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெளிவா புரியணும் இல்லையா? அதுக்குதான். முதல் அதிகாரி கிட்ட உங்க அடையாள அட்டைய காட்டுங்க. அவர் உங்க பேரை உரக்க சொல்லுவார். அடுத்ததா 2வது அதிகாரி கிட்ட போய் பதிவேட்டுல கையெழுத்து போடுங்க. அவர் உங்க விரல்ல மை வச்ச பிறகு ஒரு சின்ன சீட்டு கொடுப்பார். அதை எடுத்துக்கிட்டு 3வது அதிகாரி கிட்ட கொடுங்க. அவரு மிஷின்ல பேலட் பட்டனை அழுத்துவார். உடனே நீங்க ஓட்டு போடுற மறைவான இடத்துக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளரோட சின்னத்துக்கு நேரா இருக்கிற பட்டனை அழுத்துங்க. உடனே பக்கத்துல இருக்கிற VVPAT மிஷின்ல ஒரு சீட்டு வரும். அதுல நீங்க ஓட்டு போட்ட சின்னம் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிட்டு பீப்னு ஒரு சத்தம் கேட்கும். அவ்வளவுதான், உங்க கடமை முடிஞ்சது. சிம்பிள். ஆனா எப்பவுமே வாழ்க்கை நாம நினைச்ச மாதிரி போறதில்ல இல்லையா? சில சமயம் எதிர்பாராத சிக்கல்கள் வரலாம். அப்போ என்ன செய்யறது? உங்க உரிமைகள் என்னென்ன? இத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இங்க தான் அசல் விஷயமே இருக்கு. அதனால ரொம்ப கவனமா கேளுங்க. கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க ரொம்ப ஆர்வமா ஓட்டு போட பூத்துக்கு போறீங்க. ஆனா அங்க போனா உங்க ஓட்டை யாரோ போட்டுட்டாங்களேன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும்? ஐயோ, என் ஓட்டு போச்சேன்னு பதற வேண்டாம். உங்களுக்கும் ஓட்டு போட உரிமை இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க போடுற ஓட்டுக்கு பேரு டெண்டர்ட் போட்.
அதாவது மறுக்கப்பட்ட வாக்கு. தேர்தல் விதி 49P படி நீங்க உங்களோட அடையாளத்தை சரியா நிரூபிச்சா போதும் உங்களுக்கும் ஓட்டு போட வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா EVM மிஷின்ல இல்ல, பழைய மாதிரி பேலட் பேப்பர்ல தான். உங்க ஓட்டை ஒரு கவர்ல போட்டு சீல் வச்சு தனியா வச்சுப்பாங்க. தேர்தல் முடிவுகள் ரொம்ப குறைவான வித்தியாசத்துல இருக்கும்போது கோர்ட் உத்தரவுப்படி இந்த ஓட்டுகளை எண்ணுவாங்க. அதனால உங்க ஓட்டு ஒருபோதும் வீணாகாது. சரி, இப்போ இன்னொரு சூழ்நிலை, நீங்க ஓட்டு போட நிக்கும்போது அங்க இருக்கிற ஒரு கட்சி ஏஜென்ட் எழுந்து இவர் அந்த ஆளே இல்ல, இவர் பேர்ல கள்ள ஓட்டு போட வந்திருக்காருன்னு உங்க மேலே ஒரு புகார் சொன்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு பேரு சேலஞ்ச் வோட், அதாவது சவால் வாக்கு. இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. அங்க இருக்கிற தலைமை அதிகாரி உடனே ஒரு சின்ன விசாரணை நடத்துவாரு. நீங்க தான் உண்மையான வாக்காளர்னு நிரூபிச்சா நீங்க தைரியமா போய் உங்க ஓட்ட போடலாம். அந்த சவால் பொய்யானதுன்னு தெரிஞ்சா புகார் கொடுத்த அந்த ஏஜென்ட்டுக்கு அபராதம் போடுவாங்க. ஒருவேளை நீங்க ஆள்மாறாட்டம் செய்ய வந்திருந்தா உங்களை போலீஸ் கிட்ட ஒப்படைப்பாங்க. நான் கரெக்ட், எதுக்கு பயப்படணும்னு தைரியமா நில்லுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்க, ஆனா பக்கத்துல இருக்கிற VVPAT மெஷின்ல வர்ற சீட்ல வேற ஒரு சின்னம் தெரியுது. ஒரு நிமிஷம் குண்டு நின்னு போன மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? அமைதியா இருந்துடலாமா? கூடவே கூடாது. இந்த சூழ்நிலையில நீங்க டெஸ்ட் வோட், அதாவது சோதனை வாக்கு கேட்கலாம். இது விதி 49MA கீழ் வருது. இதுக்கு நீங்க ஒரு பிரமாண பத்திரத்துல கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் தலைமை அதிகாரி முன்னிலையில மறுபடியும் ஒரு ஓட்டு போடுவீங்க. அப்போ நீங்க சொன்ன புகார் உண்மைதான நிரூபணமானா அந்த வாக்குச்சாவடியில ஓட்டுப்பதிவு உடனே நிறுத்தப்படும். ஆனா ஒருவேளை உங்க புகார் பொய்ன்னு தெரிஞ்சா உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால இந்த உரிமையை ரொம்ப ரொம்ப பொறுப்போட பயன்படுத்தணும். சும்மா மிஷினை செக் பண்ணி பாப்போன்னு நினைக்கவே கூடாது. இது மாதிரி இன்னும் சில முக்கியமான விதிகளும் இருக்கு. விதி 49N படி கண் பார்வையற்றவங்க அல்லது நடக்க முடியாதவங்க அவங்களுக்கு உதவியா 18 வயசுக்கு மேல இருக்கிற ஒருத்தரை கூட்டிட்டு வரலாம். விதி 49O படி நீங்க பதிவேட்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஓட்டு போட மனசில்லன்னு முடிவு செஞ்சா அது அதிகாரிகிட்ட சொல்லி அதுக்கும் ஒரு கையெழுத்து போடணும். ராணுவத்துல வேலை செய்றவங்க மாதிரி சேவை வாக்காளர்கள் அவங்களுக்கு பதிலா ஒருத்தர ப்ராக்சிய வச்சு ஓட்டு போடலாம். தேர்தல் வேலையில இருக்கிறவங்க EDC ஓட்டு மூலமா அவங்க வேலை செய்யற இடத்திலேயே வாக்களிக்கலாம். இப்படி எல்லாருக்கும் ஓட்டுரிமையை உறுதி செய்ய நம்ம தேர்தல் ஆணையம் வழிவகை செஞ்சிருக்கு. சரி, இவ்ளோ விதிகள் கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கு. ஆனா அடிப்படையில இந்த ஓட்டு போடுற மெஷினை நம்பலாமா? அது சரியாதான் வேலை செய்தா? இந்த சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் வரும். அந்த நம்பிக்கையை எப்படி உறுதி செய்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். உண்மையான வாக்குப்பதிவு காலையில 7 மணிக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பெரிய சோதனையே நடக்கும். அதுக்கு பேரு மாக் போல், அதாவது மாதிரி வாக்குப்பதிவு. காலையில 5:30 மணிக்கு எல்லா கட்சி ஏஜென்ட்டுகள் முன்னாடியும் மிஷினை ஆன் பண்ணி குறைஞ்சது 50 ஓட்டுகளாவது போட்டு பார்ப்பாங்க. அந்த ஓட்டுகளையும் VVPAT சீட்டுகளையும் ஒப்பிட்டு பார்த்து எல்லாம் சரியா இருக்கான்னு உறுதி செய்வாங்க. அதுக்கப்புறம் மிஷின்ல இருக்கிற எல்லா ஓட்டுகளையும் அழிச்சு 0ன்னு காட்டிட்டு தான் மிஷினை சீல் வச்சு உண்மையான வாக்குப்பதிவை தொடங்குவாங்க. அதனால நீங்க ஓட்டு போடுற இந்த EVM மிஷினும் அதுல வர்ற VVPAT ஷீட்டும் ஒண்ணுக்கொன்னு சேர்ந்து வேலை செஞ்சு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அவங்களுக்கு தான் உங்க ஓட்டு பதிவாயிருக்குறங்கிற நம்பிக்கையையும் உறுதியையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. நாம இப்போ நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். தேர்தல் விதிகள், உங்க உரிமைகள், மிஷினோட நம்பகத்தன்மைன்னு. சரி, இது எல்லாத்துல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரே விஷயம் என்ன? உங்க அறிவுதான் உங்க உண்மையான சக்தி. இப்போ உங்களுக்கு இந்த தேர்தல் நடைமுறைகளை பத்தி நல்லா தெரியும். இத தெரிஞ்சுக்கிட்டதன் மூலமா நீங்க உங்க ஓட்டம் மட்டும் பாதுகாக்கல, இந்த முழு ஜனநாயகத்தோட நேர்மையையும் பாதுகாக்கறீங்க. அதனால நல்லா யோசிச்சு சொல்லுங்க, இனிமேல் நீங்க ஒரு சாதாரண வாக்காளரா மட்டும் இருக்க போறீங்களா, இல்ல இந்த ஜனநாயகத்தோட ஒரு பாதுகாவலரா மாறப் போறீங்களா? இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி மத்தவங்களும் அவங்க உரிமைகளை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல விளக்கங்களுக்கு நம்ம பிக்விக் கன்சல்டன்சி யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எந்த தலைப்புல வீடியோ வேணும்னு சொல்லுங்க. இந்த லிங்கை உங்க நண்பர்கள், உறவினர்கள், வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைச்சா இந்த லிங்கை உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா கூட வைக்கலாம். பார்த்ததற்கு மிக்க நன்றி.